ஓம் நம சிவாய. இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு கோவிலை பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதம் ஐப்பசி மாதம், அதாவது துலாம் மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் காவேரியில் போய் நீராடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். துலா ஸ்நானம்னு சொல்லுவோம். 30 நாளும் நம்ம ஸ்நானம் பண்ணலாம், அதாவது காவேரியில் குளிக்கலாம். நான் இன்றைக்கி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன். இங்கே நான் இப்போ இருக்கிறது கும்பகோணத்தில். இங்கே திருச்சியில் அகண்ட காவேரி, இங்கே கும்பகோணத்தில் குறுகிய காவேரி. ஆனால் தண்ணி நிறைய பிரளயமாக ஓடுறது. அங்கே போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி துலா ஸ்நானம் ஆச்சு. சரி, நாம் இன்றைக்கி என்ன கோவில் பார்க்க போகிறோம் வாங்க. இந்த கோவில் தரிசனம் செய்வதற்கு முன்பாக சில ஆச்சரியமான சம்பவங்கள் அதை சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திருநாவுக்கரசர் அவர்கள் நால்வரில் ஒருவர். அவர் என்ன பண்ணார், சிவனோட அப்படியே தன்னுடைய காலத்தில் கடைசி காலத்தில் சிவனோட அப்படியே ஐக்கியமாயிடுறார். இது நடந்தது திருப்புகலூர் அப்படிங்கிறது திருவாரூர் மயிலாடுதுறை ரோட்டில் ஒரு கொஞ்சம் உள்ள தள்ளி இந்த கோவில் இருக்குது. சரி, அது இருக்கட்டும். அடுத்ததாக திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் மகான் ஸ்ரீதர் ஐயாவல் அவர்கள் சிவனோட ஐக்கியமாயிடுறார். இதுவும் இருக்கட்டும். ஸோ அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர், இது இருக்கட்டும். ஆனால் நான் சொல்ல போகிற கோவிலில் நால்வரில் ஒருவர் ஐக்கியமானார். சரி, அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்கலாம். அவர் ஐக்கியமானது தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு சிவனுடன் ஐக்கியமாயிடுறார். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அது மட்டுமல்ல, அவர் மனைவியை என்று கரம் பிடித்தாரோ, கல்யாணம் ஆன நாள் அடுத்த நொடியில், அப்போ அக்னியை வலம் வருவோம் இல்லையா, வலம் வந்தவுடன் அவர் சிவனுடன் ஐக்கியமாயிடுறார். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? சரி, யார் எந்த கோவில் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த கோவிலில் அந்த நாயன்மார் மட்டும் தன் மனைவியுடன் ஐக்கியமாகவில்லை. அப்புறம் இன்னும் 3 நாயன்மார்கள். யார் யார் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். திரு நீலகண்ட யாழ்ப்பாணர், முருக நாயனார், அப்புறம் திரு நீலநக்க நாயனார். இந்த திரு நீலநக்க நாயனார் தான் இந்த திருமண காரியங்கள்லாம் செய்கிறார். அவரும் இந்த 3 நாயன்மார்கள், அப்புறம் நான் சொன்ன நாயன்மார், அவருடைய மனைவி, அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த நாயன்மார் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா அம்மா, அப்புறம் அவருடைய மாமனார் மாமியார், அப்புறம் அந்த திருமணத்தை காண வந்த அத்தனை பேர்களும் அப்படியே ஒரே நேரத்தில் அப்படியே சிவனுடன் ஐக்கியமாயிடுறார். எப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு ஸ்தலத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக நானும் ஒரு வருடம் பிளான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் போக முடியல. கிட்டத்தட்ட 36 பேர், ஒருத்தர் இல்லை 36 பேர் ஒன்று சேர இந்த கோவிலில் இருக்கும் சிவபெருமானுடன் ஐக்கியமாயிருக்கார். இந்த கோவிலோட சிவன் இருக்கார் இல்லையா, நேர சிவபெருமான் கைலாசத்துலேருந்து நேர இந்த சிவலிங்கத்துக்கு வரார். அங்கேருந்து அவர் காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து இவங்க எல்லாரும் உள்ளே போய் ஐக்கியமாயிடுறாங்க. இப்போ நம்ம அது யார் அந்த நாயன்மார்னு கேட்டால், திருஞான சம்பந்தர். யார் அந்த நாயன்மார்? திருஞான சம்பந்தர். அவர் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து ஐக்கியமாறார் கல்யாணத்தன்று. இப்போ நம்ம கோவிலை பார்த்துக்கிட்டே மேலே விவரத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓம் நம சிவாய. ரொம்ப ஆச்சரியங்கள் நிறைந்த இந்த ஊரின் பெயர் ஆச்சால்புரம். இங்கே இருக்கிற சுயம்பு சிவலிங்கத்தின் பெயர் சிவலோகத்தியார், சுயம்பு லிங்கம். புராண பெயர் இந்த ஊருக்கு சிவலோகபுரம், திருமணநல்லூர். தேவார பாடலில் இது 5வது ஸ்தலம். கிழக்கு நோக்கிய கோபுரம். அங்கே இருக்கிற தீர்த்தத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கோவில் உள்ளே போனால் அங்கே வலதுபுறத்தில் திருஞான சம்பந்தர் மற்றும் அவரது மனைவியோட மணக்கோலத்தில் நீங்கள் தரிசனம் செய்யலாம். இங்கே இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த திருஞான சம்பந்தரோட கல்யாண நிகழ்ச்சியின் போது அம்பாலே நேர வந்துட்டு அங்கே இருக்கும் அந்த திருமணத்திற்கு வந்த அத்தனை பேர்களுக்கும் விபூதியை பிரசாதமாக
திருநீரை பிரசாதமாக கொடுக்கின்றார்கள். அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் அம்மன் சன்னதிக்கு போனால் விபூதியை பிரசாதமாக கொடுக்கின்றார்கள். அதனாலேயே அங்கே இருக்கிற அம்மனுக்கு ஸ்வேத விபூதி நாயகி என்ற பெயர் உண்டு. காக்க புஜண்டர் இந்த கோவிலுக்கு வரும்போது அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த கோவிலை நம்ம காலால் மிதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தலையால் நடந்து வந்து தவம் இருந்த இடம் இது. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இந்த திருமணத்தின் போது அவர் திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார்னா, இருவினைக்கு வித்தாகிய இல்வாழ்க்கை நம்மை சூழ்ந்ததே, இனி இவளோடும் அந்தமில் சிவந்தால் சேர்வேன் என்று பாடினார். கல்யாணம் முடிந்து அக்னியை சுற்றி வரார். அப்போது அந்த சிவலிங்க திருமேனியிலிருந்து ஒரு அசரீரி ஒலிக்கின்றது. சம்பந்தா, என் மேனியை பிளந்து பெருஞ்சோதி ஒன்று தெரியும், அதன் இடையே ஒரு வாசலும் வெளிப்படும், நீயும் உன் கூட வந்தவர்கள் அனைவரும் அதன் வழியே ஜோதியினில் கலந்துவிடு என்று அந்த அசரீரி சொல்லிவிட்டு மறைகின்றது. இதை கேட்டுட்டு சில பேர் அந்த ஜோதியில் கலக்கிறதுக்கு அச்சமும் தயக்கமும் கொள்கின்றார்கள். அப்போது திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடுகின்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தனமை நன்னெறி கொய்ப்பது வேத நான்கினை மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாயத்தின் பெருமையை சொல்லி எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அந்த சிவபெருமானின் மேனி வழியாக கைலாசத்துக்கு அழைத்து செல்கின்றார். இப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் இது. நாமும் அந்த ஸ்தலத்திற்கு சென்றால் நிச்சயமாக நமக்கு முக்தி உண்டு. இந்த ஸ்தலமானது மயிலாடுதுறை சிதம்பரம் ரூட்டில் கொள்ளிடம் என்ற இடத்திலிருந்து இறங்கி அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். நமச்சிவாய்.